வணக்கம். சிம்ம ராசி நேயர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள். மக்களின் பாராட்டுக்களை பெறும் சிம்ம ராசி நேயர்களே, ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தன லாபாதிபதியான புதனும் யோகாதிபதியான செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். இதனால் பொருளாதார பற்றாக்குறை அகலும், புதிய பாதை புலப்படும், புகழ் மிக்கவர்களின் பட்டியலில் இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கைகூடி வரப்போகிறது. என்ன இருந்தாலும் உங்கள் ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் இடர்பாடுகளுக்கு மத்தியிலேயே உங்கள் முன்னேற்றம் வந்து சேரும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. தானாகவே முடிவெடுக்கும் நீங்கள் இது போன்ற காலங்களில் குடும்ப பெரியவர்களையும் சான்றோர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நலம் தரும். மேலும் சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் பொழுது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். திடீர் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையாது. நாகசாந்தி பரிகாரங்களை நல்ல விதமாக செய்வதன் மூலம் தேக நலனை சீராக்கிக் கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2இல் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். குருவின் பரிபூரண பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களுக்கு பதிவாகிறது. எதிர்ப்பு, வியாதி, கடன் எனப்படும் 6ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதிவதன் மூலம் எதிர்ப்புகளில் இருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளின் பலம் குறையும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த முடிவில் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதே சமயம் அர்த்தாஷ்டம சனியின் பிடியில் சிக்கியிருக்கும் உங்களுக்கு சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் ஆரோக்கியத்தை குறிக்கும் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும் நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். ரண சிகிச்சை செய்யக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் இனி சாதாரண சிகிச்சை செய்வதன் மூலமே குணமாகலாம். உற்சாகமும் தெம்பும் உள்ளத்தில் குடிகொள்ளும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது. உங்களின் பணிபுரியும் ஆற்றல் உங்களது பதவி உயர்வுக்கு வழிவகுத்து கொடுக்கும். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். ரிஷப சுக்கிரன் சஞ்சாரம். ரிஷபம் சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். சுக்கிரன் பலம் பெறுவதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேலோங்கும். உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் வரப்போவதால் குடும்ப சுமை கூடும். இது போன்ற காலங்களில் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொண்டால் வீண் விரயங்களில் இருந்து தப்பித்து கொள்ள இயலும். உத்தியோகத்தில் உயர் பதவி வகித்தவர்கள் பாதிப்புக்கு ஆளாகி வேறு பதவி வகிக்கும் சூழ்நிலை உருவாகலாம். பெண்களுக்கான சிறப்பு பலன்கள். உங்களுக்கு இன்பமும் துன்பமும் கலந்து வரும் மாதம் இது. ஒரு சில நாட்கள் ஓஹோ என்றிருப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சச்சரவுகள் மேலோங்கும். புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளின் வழிவில் மாத தொடக்கத்திலேயே விரயங்கள் ஏற்படலாம். மாமன் மைத்துனர் வழியில் உதவிகள் கிடைக்கும். குருபலம் நன்றாக இருப்பதால் பணப்பற்றாக்குறை அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாறுதல் கிடைக்கும். தாய் வழி ஆதரவு குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடன்பிறப்புகளால் நன்மை உண்டு. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.